ஈர்ப்பு விதி அப்படின்றது நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம எதை நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது இதுக்கு வந்து சில பயிற்சிகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு இலக்கு அடையணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலை வந்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையான சில பயிற்சிகள் செய்யும்போது, அதை ஒரு ஆர்டர் படி செய்யும்போது நம்ம தேவைகள் நிறைவேறுதுன்றது புரியுது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை லைஃப்பில். எனக்கு ஒரு குயிக்காக ரிலீஃப் தேவைப்படுது. இல்லை ஒரு கொஞ்சம் நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அது எதிர்பாராமல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்படி நான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறது? இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது உண்டு. அப்போது அந்த நேரத்தில் நான் எப்போவுமே அனுப்புகிற ஒரு பேசிக்கான விஷயம் அதுதான் இன்றைக்கி நான் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ எதுவுமே சாதாரணமாக தானாக நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளோ வருஷம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இன்றைக்கி உங்கள் வயது என்ன? இது மூலமாக என்ன அனுபவங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க? யார் கூட பழகுறீங்க? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் செயல்கள் செய்கிறீங்க? இத்தனையும் தாண்டி அதன் மூலமாக உருவாகிற எண்ணங்களில் ஒரு நெகட்டிவ் இருந்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீடியஸான ப்ராசஸ் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான நிகழ்வை எனக்கு மாற்றணும், உடனே எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னா ஈர்ப்பு விதி அதுக்கு பயிற்சி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்ம நம்பிக்கையின் மூலமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சில பேசிக் ப்ராக்டிசஸை நீங்கள் கேட்ட உடனே நான் கொடுப்பேன். பொதுவாக நான் சொல்கிறது நன்றி எழுதுங்க, அஃபர்மேஷன் கேளுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணும்னா முதல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிருக்கீங்க, உங்களால் வந்து சரியாக யோசிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஷியஸ்குள்ளே அளவு கடந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அதை பற்றின ஒரு நெகட்டிவான விஷயமோ, அதோட அவுட்கம் எப்படி இருக்க போகுது, ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்ற பயமோ அதீத எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே என்ன உங்களுக்கு தேவை? சைலன்ஸ் மட்டும்தான். அப்போ சில பேர்த்துக்கு சைலன்ஸுன்றது அமைதியாக உட்கார முடியாது. அமைதியான இடத்துக்கு போனாங்கன்னா இன்னும் அதிகமான எண்ணங்கள் தோன்றும். அப்போது ஒரு பாசிட்டிவான மியூசிக்கோ இல்லை ஒரு பிளைன் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கோ நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் கேட்குறதும் பார்க்குறதும் இல்லை நிறையா பேர்த்தோட பேசுகிறதையும் குறைச்சிட்டு உங்களுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி உங்களோட தேவைக்காக மட்டும் பயன்படுத்தலாம். இல்லை ஒரு பிரச்சனையான சூழ்நிலை அடங்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல நான் அதுக்கான செயல் செய்யணும் அப்படின்னா அந்த செயல் மேலே மட்டும் கவனத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லதை கற்றுக்குறீங்களோ இல்லையோ அந்த நேரத்தில் எதையுமே கற்றுக்காமல் இருங்க, கெட்டதை கற்றுக்காமல் இருங்க நான் சொல்கிறேன். அப்போ சைலன்ஸ்ன்றது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு குயிக் சொல்யூஷன் சொல்லலாம். ஏன்னா பரபரப்பாக எண்ணங்கள் இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணுற எந்த ஒரு புது விஷயமுமே இன்னும் அதிக பிரச்சனைகளை தான் உருவாக்கும், ஒரு தெளிவான மனநிலையை உருவாக்காது. ரெண்டாவது, அஃபர்மேஷன் கேளுங்க முதல்ல. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து இது முடியாது, இது பிரச்சனை ஆகிடுது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து தடுக்க முடியாது, அதை நீங்கள் வந்து பேசாமல் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்குள்ளே இன்னொரு எண்ணத்தை உருவாக்குறீங்க, இல்லை இன்னொரு வாய்ஸ் உருவாக்குறீங்க. அது இன்னொருத்தரோட வாய்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். அப்போ அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இல்லை இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான், உங்கள் வாழ்க்கை நிலை மாறிடும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, உங்களால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை அஃபர்மேஷன் மூலமாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். மூணாவது விஷயம் வேணால் நீங்கள் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இந்த மூணும் வந்து உங்களால் எந்த இடத்துலையும் எந்த நிலையிலையும் செய்ய முடியும் அப்படின்றத நான் முதல் சொல்கிறேன். ஆனால் நன்றி எழுதுகிற பயிற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஈவன் அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இல்லை கிராட்டிடியூட் இருக்குது. இதை பற்றின வெப் சீரிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா முதல்லையே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ போய் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் செய்ய முடியாது. ஸோ முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி அதுக்கான வீடியோஸ் இருக்கும். இப்போது முதல்ல சைலண்ட்டாக இருக்க சொன்னேன், அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ் கேட்க சொன்னேன், அதுக்கப்புறம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். இது வந்து அந்த நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் நன்றி எழுத ஆரம்பிங்க. இல்லை நான் வந்து ஆல்ரெடி நன்றி எழுதிட்டுருக்கேன், எனக்கு அஃபர்மேஷன் கேட்குற பழக்கம்லாம் இருக்குதுன்னா உண்மையிலே இந்த மாதிரி சூழ்நிலைக்கு உங்கள் வாழ்க்கை உங்களை தள்ளவே தள்ளாது. மேக்ஸிமம் உங்கள் டே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். ஒரு மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது, நைட்டுக்குள்ளே அந்த ஒரு அழகான நாளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதை நீங்கள் உணர்ந்திருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒருவேளை இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணாமல் இருக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த நாள்லேருந்து நன்றி எழுத ஆரம்பிச்சிருங்க. நன்றின்றது பொதுவான விஷயம், இந்த பிரச்சனைக்காக பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்குதோ, எதெல்லாம் வந்து நல்லது பண்ணியிருக்குதோ, இல்லை யாரெல்லாம் அவங்க நல்லது பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நன்றி எழுதலாம். இப்போ இந்த 4 விஷயங்களையும் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிரச்சனையை உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணணும், எனக்கு இதுலேருந்து வெளியே வரணும், இந்த டென்ஷன்லேருந்து எனக்கு ஒரு வெளியே வரணும் அப்படின்னா மினிமம் 5 நாளாவது தொடர்ந்து பயன்படுத்தணும். இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இதை பயன்படுத்த முதல் நீங்கள் முயற்சிக்கிறீங்க, இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து உடனே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா டிவி, மீடியா, எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர். முக்கியமாக உங்கள் எண்ணங்களை திரும்ப பழைய விஷயங்களுக்கு கொண்டு போகிற நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்தும் ஒரு 5 நாள் மட்டும் விலகிடுங்க. காரணம் என்னென்னா, டீடாக்ஸ் அப்படின்றது உங்களுக்குள்ளே எந்த ஒரு புது இன்ஃபர்மேஷனும் வராமல் இருக்கணும்.
இப்போ நீங்கள் வந்து சில பேர்த்துள்ள அலோவ் பண்ணுறீங்க, சில விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையோடைய தன்மையை பற்றி நீங்கள் யோசிக்கிறது குறைஞ்சிட்டா கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை தாண்டி நல்ல எண்ணங்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அப்போ டீடாக்ஸ்ன்றது டிவி, மீடியா, எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியா கண்டிப்பாகாது. முக்கியமாக நான் சொன்ன நண்பர்கள் அப்படின்றதையும் நீங்கள் விலைக்கு ஒரு 5 நாள் வச்சுட்டு இந்த ப்ராசஸை மட்டும் 5 நாள் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைகள் ஒன்று முழுசாக விலைக்கு போயிடும், இல்லைனா உங்கள் வாழ்க்கையிலேருந்து குறையிறதை நீங்கள் நல்லா பார்க்க முடியும். அந்த 5 நாளைக்கு அப்புறம் உங்களால் தொடர்ச்சியாக இந்த அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்குள்ளே வர முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை திரும்ப நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இது கண்டிப்பாக ஒரு குயிக் ஃபிக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த முயற்சி உங்களை வாழ்க்கையை வேறு நிலையில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணும். நன்றி.